நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அமன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவரை சீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. காரணம், இவரை பொறுத்த வரைக்கும் சாதாரண வசதி இல்லாதவரா இருப்பாரு. வசதியான ஒரு நபரை பார்த்தோன்னே சோனியான்ற இவரோட மனைவி இவரை ஏமாத்திட்டு அவர் கூட போயிருப்பாங்க. அதை நினைச்சு ரொம்ப வேதனையில இருக்காரு. கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. திரும்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு. இதனால திரும்பி அந்த எக்ஸ் மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொறாம வருது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பம் இருக்கும். இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே அமனை நமக்கு காட்டுறாங்க. அமன் இப்போ ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சிருக்காரு. நல்ல வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, இவரோட மனைவி இவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவரோட மனைவி பேரு சோனியா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கவரா இருப்பாரு. ரெண்டு பேருமே லவ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அமன் அப்படிதான் நினைச்சிருப்பாரு. ஆனா சோனியாவை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான லைஃபை வாழல. இவர் என்ன வசதியே இல்லாதவரா இருக்காருன்ற மாதிரி ஒரு கடுப்புலயே தான் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வேற ஒருத்தரை பார்த்திருப்பாங்க. அவரோட பேரு ரவி அப்படின்றது. ரவியை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரா இருப்பாரு. நம்ம அவர் கூட பழகலான்ற மாதிரி ஹஸ்பண்டை ஏமாத்தி அவர் கூட பழகிட்டு இருக்காங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் இவங்க கல்யாணம் ஆனவங்கன்னு தெரியும். இருந்தாலும் பழகுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரவியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அமனை விட்டுட்டு போயிருப்பாங்க. அமனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கெஞ்சி கேட்டிருப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு நேசிச்சோம், ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிச்சோம், என்னை விட்டு போகாதன்ற மாதிரி எவ்வளவோ கேட்டிருப்பாரு. ஆனா சோனியாவை பொறுத்த வரைக்கும் ரிச்சான ஒரு லைஃபை வாழணுன்ற மாதிரி ஆசைப்பட்டு ரவி கூட கிளம்பி போயிருப்பாங்க. ஒய்ஃப் நம்மளை விட்டுட்டு போயிட்டாலேன்ற மாதிரி ஒரு வேதனையில இருந்தார்ல, இதுக்கப்புறம் கடினமா உழைக்கணும்ன்ற மாதிரி உழைச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துக்கு வந்தாலுமே இன்னும் ஒய்ஃபை விட்டு போனது அடிக்கடி இவரோட ஞாபகத்துல வந்துகிட்டே தான் இருக்கு. அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்ல வராரு பாத்தீங்களா, அங்க ராதான்ற ஒரு பொண்ணை பார்ப்பாரு. ஏறக்குறைய இவரை விட ஒரு 4 வயசு சின்ன பொண்ணா இருப்பாங்க, சின்னவங்களா இருப்பாங்க. ராதாவை பொறுத்த வரைக்கும் டீ கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வர எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க, சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவருமே அடிக்கடி அந்த டீ கடைக்கு வருவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய கடையிலேயே டீ குடிக்கலாம். ஆனா அந்த சாதாரண கடைக்கு இவர் டீ குடிக்கிறதுக்காக வருவாரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த பொண்ணு நல்லா பேசுறாளே, இந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, நமக்குமே பிடிச்சிருக்குன்றதுக்காக அவங்கள பாக்குறதுக்காக அடிக்கடி வருவாரு. அந்த ராதாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கஸ்டமர் கிட்டயும் கலகலப்பா பேசுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இவர்கிட்டயும் கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. இவருமே நீ என்ன படிச்சிருக்க, எதுக்காகமா இந்த டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்க, அதாவது டீ கடை வச்சிருக்க, நீ படிச்ச வேலைக்கு போலாம்லன்னு கேட்கும்போது, இல்ல என் அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு, நான் 10வது படிக்கும் போதே உடம்பு முடியாம போயிருச்சு, அப்பத்துல இருந்து நான் இதை பாத்துக்கணுன்றதுக்காக இந்த இடத்துலயே இருந்துட்டேன், பெருசா படிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஜென்ரலா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அடிக்கடி அவங்கள பாக்குறதுக்காக இந்த கடைக்கு வந்துட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேரோட பழக்கம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் புயல் காத்து பயங்கரமா வீசுது. யாரும் வெளியே வராதீங்க, அந்த அளவுக்கு புயல் வீசுது, எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. சோ ராதாவை பொறுத்த வரைக்கும் கடையை நம்ம ஓபன் பண்ணி வைக்கலாம், இதுல என்ன இருக்கு, ஓபன் பண்ணி வைக்கலான்ற மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. புயல் போக போக பயங்கரமா வீச ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு வீசுதுன்னா, இவங்க கடையை அப்படியே பறந்து போற அளவுக்கு வீசிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே அந்த கடையை அடிப்படையா வச்சுதான் இருக்கும். இப்ப கடலாம் சேதமானதுல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் அவரு அமன் கவனிக்கிறாரு பாத்தீங்களா. அமன் இந்த பொண்ணுக்கு நம்ம உதவி செய்யலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப போறதுக்கு உனக்கு இடம் இல்லைல்ல, என் வீட்டுல வேணா நீ தங்கிக்கோ, என் வீடு பெரிய வீடு தான், நீ வேற ஒரு அறையில கூட இருந்துக்கோ, இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீ கடையை ரன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த உதவியை ஏத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. அவங்களோட தன்மானம் தடுக்குது. அப்படியே தயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏமா இவ்வளவு தயங்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ஒருவேளை காசெல்லாம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வேணா தா, நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இப்ப ராதாக்கு போறதுக்கு இடம் இல்ல. அப்பா ஏற்கனவே முடியாம இருந்தார்ல, தவறி இருப்பாரு. இப்ப அம்மாவும் கிடையாது, இவங்க தனியால தான் இருக்காங்க. நம்ம உதவி செய்யலான்ற எண்ணத்துலதான் இவர் இந்த விஷயத்த சொல்றாரு. இவருக்கு அந்த பொண்ணை பர்சனலா பிடிக்கும். அதனால இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இவரோட வீட்டுல தான் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நாட்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. இவர் ரொம்ப நல்ல விதமா தான் அவங்க கிட்ட நடந்துக்கிறாரு. அதாவது தப்பான எண்ணத்தோட அவர் அப்ரோச் பண்ற மாதிரியே தெரியல. இவங்களுக்குமே இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவரை கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுமே ரசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே சோனியாக்கு தெரிய வருது. ஆக்சுவலா சோனியாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை இன்னமும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாருன்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிச்சிட்டாரு. இப்ப என்னடானா ஒரு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு தங்க வச்சிருக்காரு. அந்த பொண்ணு கூட நெருக்கமா பழகவும் ஆரம்பிச்சிருக்காரு. சரியில்லையே, திரும்பி இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க.
இப்ப ஹஸ்பண்டா இருக்க ஒரு பேரு ரவி தானே, அந்த ரவி கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது என்னன்னா அவரோட தொழில நம்ம இன்டைரக்டா அட்டாக் பண்ணோம். அவர் பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பண்ணிரலாம்ன்ற மாதிரி ரவியும் ஏத்துக்கிறாரு. ரவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. இவர் கூட கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிகமா இருப்பாரு. நம்ம ஏதாவது விதத்துல அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ன்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்ச லிங்க்ல இருந்து எல்லார்கிட்டையும் சொல்லி அவரோட தொழில் வந்து நாசமா போனோம், அதுக்கு ஏத்த எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோனியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்ட எண்ணம் இருக்கு. ஹஸ்பண்ட் நல்லாவே இருக்கக்கூடாது, நிம்மதியாவே இருக்கக்கூடாது, அவரை காலி பண்ணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அமனை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பெரிய பெரிய லாஸ் எல்லாம் சந்திக்கிறாரு. எதனால திடீர்னு நம்ம தொழில்லாம் லாஸ்ல போகுது, என்னதான் தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏறக்குறைய இவரோட எல்லா பிசினஸுமே கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிக்குது. இவர் என்ன பிரச்சனைன்றத கொஞ்சம் விசாரிக்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா வந்து ப்ராஜெக்ட நிறைய பேர் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு விசாரிக்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி ரவி இருக்கிறது தெரிய வருது. அதாவது முன்னாள் ஒய்ஃபோட தற்போதைய கணவர் தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. நம்ம ஒய்ஃப், அதாவது முன்னாள் ஒய்ஃப் சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது போல அப்படின்றது இவருக்கும் புரிஞ்சிருது. ஆனா என்ன புரிஞ்சாலும் வந்து இவரால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இப்ப வந்து காசெல்லாம் வந்து ரொம்ப கடன் ஆயிருது. இவர் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இதெல்லாத்தையும் முடிக்கணும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வித்தாது இந்த ப்ராப்ளத்தை முடிக்கலாம், இதுல இருந்து வெளியே வரலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்து ராதா கிட்ட நல்லா அன்பா பேசுறவரு இப்ப இந்த டென்ஷன்ல வந்து கொஞ்சம் கடுமையா தான் பேசிட்டு இருக்காரு. அதாவது வந்து ஒரு கோபமா தான் உங்களுக்கு பதிலே சொல்றாரு. ராதாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ராதாவும் வந்து ஓரளவுக்கு சூழல்லாம் சாதாரணமா வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன்ற மாதிரி அந்த டீ கடையெல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வந்து எப்படியாவது சமாளிச்சிடலாம், அதாவது கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதுல இருந்து வெளியே வந்து திரும்பி முன்னேறிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துடுறாரு. ஏன்னா எல்லாமே இவரோட கையை விட்டு போயிருது. இவர் கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ராதாவும் வந்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க, எது போனாலும் சரி திரும்பி அதை கொண்டு வந்துடலாம், ஏன்னா ஏற்கனவே சாதாரண இடத்துல இருந்து தானே இந்த லெவலுக்கு வந்தீங்க, திரும்பியும் உங்களால வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல ராதா, இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல, எல்லாமே போயிருச்சு, இதுக்கப்புறம்லாம் கண்டிப்பா என்னால திரும்பி வளர முடியாது, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி விரக்தியா பேசிட்டு இருக்காரு. இவரை ஏதாவது ஊக்கப்படுத்தணும்ன்றதுக்காக ராதா இருக்காங்கல்ல, நம்பிக்கை வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி நீங்க எதுவுமே பண்ண வேணாம், இப்ப நீங்க வந்து இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சு போயிடுவீங்க, தப்பான முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, நீங்க என்னோட கடைக்கு வாங்க, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அங்க வந்து உட்காருங்க, உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் ஏற்படும்ன்ற மாதிரி ராதா சொல்றாங்க. அங்க உட்காந்து பார்க்கும்போது அமன் சில விஷயங்களை கவனிக்கிறாரு. அது என்னன்னா ராதா கிட்ட கடுமையான உழைப்பு இருக்கு. அதாவது அவங்களோட காஃபி டீ எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி பயங்கரமா உழைக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல வேலை பாக்குறாங்க, ஓடி ஆடி வேலை பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லன்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேன்ல எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜியா தான் பார்ப்பாரு. அதனால்தான் இவர் சீக்கிரமா ஒரு வாட்டி வளரவும் செஞ்சிருப்பாரு. இப்ப பிரச்சனைனால இப்படி ஆயிட்டாரு. சோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுல ஆஃபர் தரலாம், அதே மாதிரி பேக்ன்ற மாதிரி கொண்டு வரலாம், இது வந்து உங்களுக்கு காசு கம்மியாவே கிடைக்கும்ன்ற மாதிரி நிறைய ஆஃபர் மாதிரிலாம் இவர் ஐடியாவை சொல்றாரு. பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ராதா சொல்றாங்க. இந்த பிசினஸை டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஹோட்டல் செட்டப்பை நம்ம கொஞ்சம் மாத்தலாம், இந்த மாதிரி இருந்தா வரவங்களை காட்டிலும் இன்னும் நம்ம அட்ராக்டிவா பண்ணோம்னா நிறைய பேர் வருவாங்க, அதே மாதிரி டீ காஃபியோட விலையை கூட நம்மளால ஏத்த முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் நிறைய ஐடியாவை தந்துகிட்டே இருக்காரு பாத்தீங்களா. அது மூலியமா இவங்களோட கஃபே இருக்கு பாத்தீங்களா, அதாவது சாதாரண டீ கடையா இருந்தது இப்ப கஃபே மாதிரி மாறிடுது. இதே மாதிரி கடையை 2-3 இடத்துல தொடங்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 2-3 இடத்துல கடை தொடங்கி இவங்க நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. பிரான்சைஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்களோட பிராண்டாவே உருவாயிருது. நிறைய பேர் இவங்களோட கடை பேரை யூஸ் பண்ணி கடலாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அது மூலியமா நிறைய காசு வருது இல்ல, இவங்க ரொம்ப வேகமா வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நல்ல பொசிஷனுக்கு திரும்பி இவர் வந்துடுறாரு. ராதாவும் நான் தான் சொன்னல திரும்பி உங்களால முடியும்ட்டு, நீங்க அதை சாதிச்சு காமிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ இல்லனா இது முடிஞ்சிருக்காது ராதா, நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிக்க தானே செய்யுது, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணமா பண்ணிக்கிறாங்க. இவங்க லைஃப் இப்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. சோனியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து ப்ராப்ளம் வருது. அதாவது முன்னாள் ஒய்ஃப் சோனியா வந்து இவருக்கு எதிராக சதியெல்லாம் பண்ணி இவரை காலி பண்ணாங்க பாத்தீங்களா. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்ச்சியா சர்க்கிள் வந்துகிட்டே இருக்கு. ரவி நிறைய தப்பான முடிவை எடுத்து ஒய்ஃப் பேச்சை கேட்டுதான் எடுத்திருப்பாரு. நிறைய தப்பான முடிவை எடுத்து பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இந்த பிரச்சனையை விட்டு நம்ம எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து இவரு அமன் கஷ்டப்பட்டாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ரவியும் கஷ்டப்படுறாரு. எப்படியாவது எல்லா பிரச்சனையும் முடிக்கணும், நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க, அவங்களுக்கான காசை தரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறாரு. அது மூலியமா காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்பயுமே பத்த மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஜீரோன்ற நிலைமைக்கு அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரவி இருக்காரு பாத்தீங்களா, சோனியாவை போட்டு திட்டுறாரு. எல்லாம் உன் பேச்சை கேட்டுதான், அவன் பாட்டுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், அதை கெடுக்கிறதுக்காக நான் சில விஷயங்களை பண்ணேன், அப்படி பண்ணதுனால
தான் எனக்கு இந்த லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சோனியாவை பயங்கரமா பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சோனியாக்கும் என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு இந்த நிலைமைக்கு வந்துட்டுமே இப்ப சாதாரண ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா கூட போதும்ன்ற மாதிரி சாதாரண வேலைக்காகலாம் இவங்க ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் போதுதான் திரும்பி ஹஸ்பண்ட் வந்து எந்திரிச்சு நின்று இருக்காரு. அந்த ராதா கூட சேர்ந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்றதெல்லாம் தெரிய வருது. இவங்க லைஃப்லயே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுல, அதனால அமனை கவனிக்கிறத விட்டுருப்பாங்க. இப்ப அமன் வளர்ந்திருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஏறக்குறைய இவங்க வேலை கேட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அமன் கடையில வேலை கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அமன் ராதா சேர்ந்து இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க எப்படி நம்ம வேலை கேட்கறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய தோணுது. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல வந்து வேலை வேணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்க ஜீரோன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்றது அமனுக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா அவங்க கவனிச்ச மாதிரி அமன்லாம் பெருசா இவங்களை கவனிச்சிருக்க மாட்டாரு. இவர் வேலையை பாக்குறதுலதான் இவர் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க ஜீரோன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த சோனியா இருக்காங்கல்ல, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரை என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் வேலை தரேன், எல்லா ஏற்பாடும் பண்றேன், உன் கஷ்டத்துல இருந்து உன்னை வெளியெடுக்கிறதுக்கெல்லாம் நான் முயற்சி பண்றேன், ஆனா கண்டிப்பா என்னைக்குமே மன்னிப்புன்றது மட்டும் உனக்கு கிடையாது, ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே மனசு உடைஞ்சிடுறாங்க. அவங்கள கஷ்டத்துல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை மட்டும் இவர் பண்றாரு. ஆனா ராதா கூட இதுக்கப்புறம் ஹாப்பியா ஒரு லைஃபை வாழலான்ற மாதிரி முடிவு பண்ணி வாழ்றாரு. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போய் சஜஷன்ல காட்டும். திரும்பி வேற ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.